அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரமஸான் ஸ்பெஷல் மெது வடை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல மெது வடைண்டுவாங்க, சில பேர் உளுந்து வடைண்டுவாங்க. நாங்கள் ஸ்ரீலங்காவில் உளுந்து வடைன்னு தான் சொல்லுவோம். வாங்க இந்த உளுந்து வடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. 150 கிராம்ஸ் உளுத்த பருப்பு எடுத்து அதை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படியும் நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேன்டா கூட ஒரு 1 ஹவரில் சோக் பண்ணிடலும். இது நான் ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நாங்கள் இப்போ பிளெண்டர் ஜாரில் போட்டு வாட்டர் ஆட் பண்ணாமல் நாங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது ஃபைன் பேஸ்ட் ஆக்கி விட்டேன். இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் நான் போட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த பவுலில் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி நான் குக் பண்ணின ரைஸ் எடுத்துக்கிறேன். சரியாக 1 கப் ரைஸின்னு எடுத்துக்கிறேன் குக் பண்ணது. அதையும் நான் பிளெண்டர் ஜாரில் போட்டு, ஆனால் இதுக்குண்டா நாங்கள் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அப்படி பிளெண்டரும் கூட சம்டைம்ஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நல்ல திக் தானே குக் பண்ண ரைஸ். அதனால் இப்படி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுங்கள். 1 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணிக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி கறி லீவ்ஸும் கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கொள்ளணும். ஒரு 2-3 பிஞ்ச் கலருக்காக வேண்டி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது மாதிரி ஸ்பெச்சுவலாக உண்டால் அப்படி ஸ்பூனால் அப்படி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளிடும். இப்போ இந்த அளவில் நல்லா மிக்ஸ் ஆகின போகிறோம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பேக்கிங் சோடா ஒரு 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணி திரும்ப இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சு எடுப்போம். இப்போ இந்த வடையை தொட்டு கொடுறதுக்கு நாங்கள் ஒரு தேங்காய் சட்னி ஒன்று செய்வோம். அதுக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் ஸ்க்ரேப்ட் கோகோனட் எடுத்துக்கிறேன். 2-3 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி தேங்காய் சட்னி கிரைண்ட் பண்ணிக்கொள்ள அதுக்கு பீனட்ஸ் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு பாருங்கள். வறுத்த பீனட் நல்ல டேஸ்ட் வைக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். அதோடைய சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக பார்த்துக்கொள்ளலும். ஸோ இப்போ கொஞ்சம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட் வைக்கும். இந்த வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணால் இப்படி தான் நிற்கும். இப்போ நான் இதை ஒரு பால்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பால்க்கு நான் இப்போ இதுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்களோட வடையோட தொட்டுக்கொள்கிறதுக்கு சட்னி ரெடி. இப்போ நாங்கள் எங்களோட வடையை செஞ்சுக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு ஹேண்ட்ஸை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு கார்னரால் ஒரு பொடி அள்ளி எடுத்து உள்ளங்கையில் வச்சு மிடில் நாங்கள் ஒரு ஓட்டை போட்டுக்கொள்ளணும். போட்டு அப்படியே எடுத்து பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ள ஆயிலில் போட்டுட்டால் சரி. சில பேர் வாழையில் பொலித்தீனெல்லாம் வைப்பாங்க. அப்படியெல்லாம் தேவையில்லை. நல்லா ஹேண்ட்ஸை வெட் பண்ணிக்கொண்டா அது சும்மாவே அப்படியே வழுக்கி வந்துடும். வெட் பண்ணிக்கொண்டு ஒரு சைடால் எடுக்கணும். எடுத்து அப்படியே இதை ரவுண்ட் பண்ணி மிடில் அப்படியே ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அப்படியே போட்டுக்கொள்ளலாம். 3 போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா வடையில் ஷேப் அலங்கோலம் ஆகிடும். இப்போ நல்லா நான் இது 3 தான் போட்டிக்கிறேன். கணக்க ஃப்ரை ஆகுது. ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அது அப்படியே பேன்லேருந்து கலண்டு வரும். அதுக்கு பிறகு அதை அப்படியே பிரட்டி மறுபக்கம் போட்டுக்கொள்ளணும். மீடியம் லோவில் வச்சுக்கோங்க கேஸை. அப்படி இல்லாட்டி உள்ளுக்கெல்லாம் ஃப்ரை ஆகாது. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகணும். பொறுமையாக தான் ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டி உள்ளுக்கு ஃப்ரை ஆகாது. இந்த டைமில் நாங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகி கொண்ட பிறகு நாங்கள் இதை இறக்கி கொண்டா வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நாங்கள் பார்ப்போம். தான் நல்லா இப்போ ஃப்ரை ஆகிக்கி இப்போ நான் வடையை எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு எப்படியுமே ஒரு 1/2 ஹவர் இருந்தால் போதும் இந்த உளுந்து வடை செஞ்சு கொள்றதுக்கு. என்ன 1 ஹவர் மை சோக் பண்ணி வைக்கணும். இப்போ நான் மற்ற வடையும் இதே மாதிரி போட்டுக்கொள்கிறேன்.
இந்த வடை கலந்து வாரத்துக்கு ஒரு இன்னொரு ரகசியம் ஒரு டிப் உண்டு. என்னண்டா, வடை மிக்சரில் இப்படி ஓரத்தில் தான் எடுக்கணும். பாருங்கள், அந்த சைடு நான் தொடவே இல்லை, இந்த சைடில் தான் எடுத்துக்கொண்டு வரேன். அந்த எடுக்கிற ஒரு சைடால் எடுத்து வரப்புக்குள்ளேயே லைட்டாக தண்ணி அப்படியே விட்டுரும். தண்ணி விட முந்தி நாங்கள் வடையை ஃபுல்லாக எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிடணும். அதுதான் இதில் மெயின் டிப்பை தான். எல்லாம் நடுவால் போட்டு கையை போட்டு எடுத்தால் அது சரியாக வரவே மாட்டுச்சு. ஸோ இது தான் இந்த வடையோட டிப், ஒழுங்காக கலந்து வாரத்துக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் சைட் போட்டுக்கொண்டேன். இப்போ இப்படியே இந்த வடை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இந்த வடை உங்களுக்கு லேட்டாகவும் சாப்பிடலும், கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது வரணும், மிச்சம் தீஞ்சிடையும் கூட. அந்த டைமுக்கு இதை எடுத்துக்கொண்டா வடை ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட மெது வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு 23 நோன்பு ஆகிடுச்சு. இன்னும் 2 நாளில் ரமஜான் ஸ்பெஷல் நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு ஈத் ஸ்பெஷல் எதிர்பாருங்க. இந்த சேனலில் கட்டாயமாக ஈத் ஸ்பெஷல் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக்.